வணக்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 13ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேப் அப் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பீகாரோட எக்ஸிட் போல் வந்து வந்திருந்தது. ஸோ அது வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு ஃபேவரபுளாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த எக்ஸிட் போல் வந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. அதன் காரணமாக இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. சரி, நேற்று ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வாலட்டைலான ஒரு டே வந்து கிடச்சிருக்கு. அதனால் நாளைக்கு பெருசாக வந்து எதுவும் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இது வந்து நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து நடந்திருக்கு. ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து அந்த கேப் அப் ஆன இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட வந்து ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணிலேயே 20 ரூபா 30 ரூபா தான் வந்து மூமெண்ட்டே வந்து கிடச்சிருக்கு. மார்க்கெட் வந்து மேலே வந்ததுக்கு நமக்கு வந்து ப்ரீமியம் எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகிருக்கணும், ஆனால் மூவ் ஆகலை. ஸோ இதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட ரீசன் இருக்குது. ஆனால் வந்து நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு பிஹேவியர் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. பெரும்பான்மையான நாட்களில் இப்படி வந்து நடக்குது. ஆனால் எப்பயுமே வந்து இப்படி நடக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்ல வரலை. இப்படியும் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு பிஹேவியர் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாள் நமக்கு வந்து நல்ல ஒரு அப்டர்ன் வந்து கிடச்சிருச்சு, நாளைக்கும் நமக்கு வந்து ஒரு அப்டர்ன் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்ருப்போம். ஸோ அப்படி நினச்சி நாம் வந்து ஒரு கால் ஆப்ஷன் உள்ளே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கும்? அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பெருசாக லாஸ் வந்து பண்ணிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. பை சான்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஹெவியான ஒரு லாட் சைஸ் எல்லாம் போட்டு உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. சில நேரங்களில் உங்களுக்கு என்ட்ரிக்கு கீழே கூட வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கும், அதுவும் நடந்திருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து மார்க்கெட் வந்து அப்படிலாம் தான் இருக்குது. ஆனால் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகலை. நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கணும். அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வால்யூம் தான் மொமெண்டம். ஸோ வால்யூம் அப்படிங்கிறது வந்து அதாவது பார்ட்டிசிபேஷன். அந்த பார்ட்டிசிபேஷன் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இல்லை அப்படின்னா அந்த மொமெண்டம் வந்து இருக்காது. ஈவன் தோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு, அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. அப்படி இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து வால்யூம் வந்து விசிபிலிட்டி வந்து இருக்கணும். அப்படி வந்து இல்லை அப்படின்னா பெருசாக அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது, நமக்கு பெருசாக ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகாது. அவ்வளோதான் வந்து விஷயம். சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு கேப் அப் வந்து நடந்துருச்சு. சரி, ஓகே. நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 25,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருந்த ஏரியா, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 25,900 26,000 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அது மாதிரி வந்து நகர்ந்துருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த கேண்டலோட சைக்காலஜி நாம் வந்து பார்க்கணும். இப்போ இந்த நியூஸுக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிடுச்சு. அந்த கேப் அப்புக்கு எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணியிருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஆகிருக்கு. இந்த இடத்துல மேலே கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பையர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து பையர்ஸும் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ பையர்ஸ் வந்து நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்தோம், இப்போ உடனே வந்து விட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து கீழே அடித்து தும்சம் பண்ணிடுவாங்க. ப்ரைஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிடும், அதாவது ஒரு 25,700 வரைக்கும் வந்து கீழே கொண்டு போயிடுவாங்க, விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து ஹோல்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணும்போது செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏற்கனவே நாம் வந்து நஷ்டத்தில் இருக்கிறோம், இன்னும் நாம் வந்து லூஸில் விட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 26 போய் வந்து டச் பண்ணிடுவாங்க, விட்டா அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அதுக்கப்புறம் பெரிய ஒரு ரிசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த 26,100 தான் வந்து இருக்குது. அந்த லெவலில் கூட வந்து கொண்டு போய் விட்டுருவானுங்க, நாம் மிகப்பெரிய லெவலில் வந்து நெகட்டிவில் வந்து மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு செல்லர்ஸ் இந்த இடத்துல வந்து கீழே வந்து புஷ் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அதன் காரணமாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பின்னிங் கேண்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, செல்லர்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது, அவ்வளோதான். அப்போ நாளைக்கு இதோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஹை அண்ட் லோ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த ஹையை கட் பண்ணுறாங்க அப்படின்னா வால்யூமோட
நாம் வந்து என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷனுக்காக வந்து ட்ரை பண்ணலாம். அல்லது இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா புட் ஆப்ஷனுக்காக வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஹையும் கட் பண்ணலை, இந்த லோவும் கட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட், அவ்வளோதான். பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து எதுவுமே வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த லெவல் அப்படிங்கிறது வந்து 25,800 அப்படி நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 25,900 கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120 130 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாலும் பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஒரு 100 பாயிண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஒன்ஸ் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இந்த கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து 1 ஹவர் சார்ட்டு. ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் மாதிரி வந்து போயிடுச்சு, சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஒரு மூவ் ஆகலாம், மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கும் அப்படி நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு ஹை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது, அதாவது ஒரு 25,930 ஹை வந்து இருக்குது. நாளைக்கு இந்த ரேஞ்சை நம்மளால் வந்து உடைக்க முடியல அப்படின்னா ஒன்று மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகும். அது போகும் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுத்தம் ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல இந்த 25,775 இந்த ரேஞ்ச் வந்து உடைச்சாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச், இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல் பேக் லெவல் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா 25,700லேருந்து ஒரு 25,630 650 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு புல் பேக் லெவலாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாளைக்கு ஒரு நெகட்டிவான ஒரு டே இருக்குது, பயங்கரமாக வந்து கீழே இறக்குறாங்க, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்னவெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இடத்துல வந்து வந்துட்டு லைட்டாக ஒரு இறக்கிட்டு விட்டு இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன் கேஸ் ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நாளை மறுநாள் 2 நாளைக்குள்ளே நம்ம வந்து இந்த லெவலை வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ட்ரெண்ட் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 2 விதமான சான்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இப்படி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இந்த இன்னியோட ஹை வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சிக்கிட்டு மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு வந்து சினாரியோ வந்து இதுதான் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 50 மினிட் சார்ட் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜோன் மாதிரி நம்ம வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஜோன் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு லெவலாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அந்தந்த லெவலில் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படியே வந்து ஃபாலோ வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஜோனை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜோன் இருக்கிற இந்த சார்ட்டை வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த ஜோன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,800 அப்படிங்கிறது இந்த ஜோன் வந்து சப்போர்ட் லெவலாக வந்து இருக்குது. அதே மாதிரி ஹை பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,975 26,000 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜோன் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த 25,800 25,750 இந்த ரேஞ்சை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நல்ல ஒரு கேப் அப் தான், ஆனால் பெருசாக அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கேண்டல்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் மார்க்கெட்டில் சுத்தமாக ஒன்றுமே வந்து இல்லை அப்படின்ட்டு. அப்படியே வந்து ஒரு லில்லி பூட் கேண்டல்ஸ் மாதிரியே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பெரிய பெரிய கேண்டல்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு 1 2 3 4 5 6 அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 கேண்டில், மொத்தமாகவே இன்றைக்கி வந்து ஒரு 7 கேண்டில் தான் கொஞ்சம் பெரிய பெரிய கேண்டலாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. மற்ற எல்லாமே வந்து ஒரு லில்லி புட் கேண்டில் தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை, அல்லது வந்து மேலே கொண்டு போகிறதுக்கோ கீழே கொண்டு வர்றதுக்கோ வந்து மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இது மாதிரி கேண்டில்ஸ் தான் வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ அந்த பெரிய பெரிய கைகள்லாம் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட்டே வந்து காட்டலை. ஏன் அப்படின்னா நேற்றே அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பீகாரோட அந்த எக்ஸிட் போர்ட்டோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நேற்றே அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு.
அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உள்ளே என்ட்ரு ஆகிருப்பாங்க போல இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்துட்டு அதாவது செல்லிங் லெவலுக்கு வந்து கொண்டு வந்துட்டு, ஸோ இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து செல் வந்து பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். யார் வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து பை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து மார்க்கெட்டு இந்த கேப் அப் ஆன இடத்துலேருந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஒரு 100 பாயிண்ட்டு 120 பாயிண்ட் பக்கம் வந்து மேலே போயிருந்தாலும் அது வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து உள்ளே வரல அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். இந்த கேண்டில்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகலை. சின்ன சின்ன கேண்டில்ஸாக வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு, அதாவது ஒரு செமி கேபிட்டல் வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ட்ரை பண்ணது தான். ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட்டில் நமக்கு வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து பிக்கப் ஆகிருக்கு டவுன் சைடு வந்து போகும்போது. அந்த க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னாலும் பயங்கரமாக வழக்கமாக இருக்கிற வால்யூம் தான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து இந்த இடத்துல வந்து பிக்கப் ஆகிருக்கு. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,950 26,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,800 வந்து இருக்கலாம். 25,800 உடச்சாங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஒரு 25,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 26,000 அப்படி ரேஞ்ச் வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 26,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ரெஃபரண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,100 26,000 25,950 25,800 25,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் தான் நல்ல ஒரு கேப்பாக போச்சு. ஒரு 58,500 500 வரைக்கும் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 250 வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது. அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா நேத்தோட க்ளோசிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. நிஃப்டி 50ல் அந்த கேப் வந்து இன்னும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அகெயின் 58,400 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 58,100 வந்து இருக்கலாம். 58,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 58,600 ஒரு அப்ரண்ட் போகலாம். 58,100 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 57,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 57,700 57,600 57,400 58,100 58,000 57,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நம்மளோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் பக்கம் வந்து கேப் அப் ஆகி அங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த கேப் அப் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200-250 பாயிண்ட் பக்கம் வந்து கேப் அப், அந்த இடத்துல இருந்து ஒரு 400 பாயிண்ட் ஆக மொத்தம் ஒரு 600 பாயிண்ட் பக்கம் வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் பெருசாக உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து மூவ்மெண்ட் இல்லை. சேம் லைக் நிஃப்டி 50 மாதிரி தான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 84,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 84,200 வந்து இருக்கலாம். 84,200 ஒரு பிரேக் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு கேப் இருக்கிறதுனால அதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ ஒரு 84,000 84 83,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 84,800 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 85,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரஃப்ண்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 85,200 85,000 84,800 84,200 84,000 83,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 13,750 ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்குன்னு சொன்னோம். அதுக்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. அது இல்லாமல் 5 மினிட் சார்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 1140க்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த பிரேக் அவுட் அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 13,800 ஒரு 13,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 145 எல்லாம் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இந்த பெரிய பெரிய இண்டெக்ஸ் எல்லாம் வந்து பெருசாக மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா உடனே வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து ஓடி வந்துடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா மிட் கேப் நிஃப்டி வந்து அங்கே வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நிறைய பேர் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து ட்ரேட் வந்து எடுக்கிறாங்க. அது பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்.
ஸோ அப்படி நடக்கும்போது நாமளும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதை நான் வந்து நிறைய தடவை நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். எப்போயெல்லாம் வந்து பெரிய பெரிய இந்த இண்டெக்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகலையோ அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி வந்து மூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து மூவ் ஆகிருக்கு. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 13,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்திருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,800 வந்திருக்கலாம். 13,800 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 13,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சுன்னா ஒரு 14,000 வரைக்கும் அப் அண்ட் போகிறது வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 14,000, 13,900, 13,800, 13,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.